அனைவருக்கும் வணக்கம். கரூர்ல விஜய் அவர்கள் தேர்தல் பரப்புரையாற்றும் பொழுது 41 பேர் கூட்ட நெரிசல்ல உயிரிழந்த சம்பவங்களை தொடர்ந்து சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வருகிறது. அதை பற்றியும் விஜய் அவர்கள் காஞ்சிபுரத்தில் உரையாற்றிய விஷயங்களை போதாகரமாக்கி அதை வேறு ஒரு திசை நோக்கி திருப்பி கொண்டு இருக்கிற ஊடகங்களை பற்றியும் இந்த வீடியோல முழுசாவே பார்க்கலாம். முதல்ல சிபிஐ விசாரணை மேற்கொண்ட விஷயங்கள், அதாவது இதுவரைக்குமே ஒரு 100 பேருக்கு மேலே சிபிஐ விசாரணை மேற்கொண்டு விட்டது. அதாவது காவல்துறையிலிருந்தும், அங்கே சம்பவங்கள் நடந்த இடத்துல பொதுமக்களிடமிருந்தும், அந்த சம்பவங்கள் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தினரிடமும் பாதிக்கப்பட்ட அனைவரிடமும் பார்த்தீங்கன்னா விசாரிக்கப்பட்டு விட்டது. தற்போது தமிழக வெற்றி கழக 2ஆம் கட்ட தலைவர்களிடம் பார்த்தீங்கன்னா விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அதாவது நேற்று பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளரான புஷி ஆனந்த் அவர்களும், ஆதவ் அர்ஜுனா, அதுக்கப்புறம் துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் அவர்களிடமும் பார்த்தீங்கன்னா விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இதற்கு முன்னாடி ஒவ்வொரு இடமும், அதாவது காவல்துறை பார்த்தீங்கன்னா 7 பேரிடம் 10 பேருக்கு சம்மன் கொடுத்துட்டு 7 பேர் விசாரணைக்கு வந்திருந்தார்கள். அந்த 7 பேரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இவர்கள் எல்லாரிடமும் விசாரணை மேற்கொள்ளப்பட்ட அந்த சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு தான் தமிழக வெற்றி கழகத்தின் பார்த்தீங்கன்னா 2ஆம் கட்ட தலைவர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் இதை என்ன பண்றாங்கன்னா, மீடியாக்கள்ல உயர்நீதிமன்றத்துல கேட்கப்பட்ட அனைத்து கேள்விகளையும் இங்கேயும் வைக்கப்பட்டார்கள். அந்த கேள்விகளெல்லாம் திரும்பவும் சிபிஐ பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அதையும் திசை திருப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் விஜய் அவர்கள் மீது தாக்குதலை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி, தாக்குதல்னா நேரடி தாக்குதல் இல்லை, இப்படி பார்த்தீங்கன்னா அந்த பரப்புரை செய்ய வேண்டும் அப்படின்ற விதத்தில் அனைத்து ஊடகங்களுமே செயல்படுவது வெட்டு வெளிச்சமாக தெரிகிறது. ஆனால் சிபிஐ விசாரணை மேற்கொண்ட விஷயங்கள் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துடலாம். இப்போ சிபிஐ 3 பேரையும், அதாவது ஆவணங்களை கேட்டு சம்மன் அனுப்பியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகத்தின் பார்த்தீங்கன்னா சிசிடிவி ஃபுட்டேஜும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஆவணங்களையும், அந்த பார்த்தீங்கன்னா அந்த கேரவன் எவ்வளோ அகலம் நீளம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே டீட்டெயிலாக எங்களுக்கு வேண்டும் சொல்லி சம்மன் அனுப்பியிருந்தாங்க. சம்மனை போய் நேரடியாகவே கொடுத்துட்டு வந்தாங்க சிபிஐ அதிகாரிகள். அதற்கு ஒரு 2 நாட்களில் சிபிஐ கிட்ட பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அனைத்தும் சமர்ப்பிக்கப்பட்டது. ஆனால் நேற்று நடந்த சம்பவங்கள் தான் 10 மணி நேரம் இருந்தது. 3 பேர்கிட்டையும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக 3 மணி நேரத்திற்கு மேலாக ஒவ்வொருத்தரிடமும் பார்த்தீங்கன்னா விசாரணை மேற்கொண்டார்கள் சிபிஐ அதிகாரிகள். அது எதன் வழியாக விசாரணை மேற்கொண்டார்கள்னா, காவல்துறையிடம் அனுமதி வாங்கிய விவரங்கள் என்ன அப்படின்ற விதத்தில் கேள்வியை முன் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ கூட்டம் கூடினதற்கு நீங்கள் 3 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் விஜய் அவர்கள் வருவார்னு சொன்னீங்க. ஆனால் புஷி ஆனந்த் 12 மணிக்கெலாம் வருவார்னு சொல்லிட்டு மீடியாக்களில் சொல்லிட்டாப்புல. இந்த விஷயங்களை நம்ம கேட்டாங்க. நீங்கள் ஏன் முன்கூட்டியே சொன்னீங்க, அது காரணம் என்ன அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்ததற்கு யார் காரணம், அங்கு நடந்தது என்ன, என்னதான் நடந்துச்சு அப்படின்ற விவரங்களை 3 பேர்த்தையும் கேட்டிருக்காங்க. அதற்கப்புறம் காவல்துறையின் அணுகுமுறை எப்படி இருந்தது, விஜய் வந்ததுக்கு அப்புறம் செப்பல் வீசப்பட்ட அந்த நிகழ்வுகள்லாம் எப்படி, கூட்ட நெரிசல் இங்கே இவ்வளோ பேர் வருவாங்கன்னு எப்படி நீங்கள் கணிச்சிங்க, விஜயின் பயணத்திட்டங்கள், அதாவது இந்த தேர்தல் பயணத்திட்டங்களின் விவரங்களை புஷி ஆனந்திடமும் பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜுனாவிடமும் டீட்டெயிலாக கேட்டு வந்திருக்காங்க. ஏன்னா அந்த பயணத்திட்டங்களில் அவங்க வகுத்த அந்த விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கிற மாதிரியும் அவங்களுக்கு தோணியிருக்கு. அதை பற்றியும் அவங்க நிறைய விஷயங்களை கேட்டிருக்காங்க. அதற்கப்புறம் காவல்துறை எந்த அளவுக்கு உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க, அங்கே காவல்துறை எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்ற விஷயங்களை இவங்கள்ட்டையும் கேட்டிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி காவல்துறையிடம் விசாரிக்கப்பட்டு ஒட்டுமொத்தமாகவே யாரை குற்றம் சாட்டியிருக்காங்க தெரியுமா, விஜயும் புஷி ஆனந்த் அவர்களையும் ஆதவ் அர்ஜுனா அவர்களையும் மதியழகன், குறிப்பாக கரூர் மாவட்ட செயலர் மதியழகன் அவர்களை குறிப்பிட்டு இவங்க குற்றம் சாட்டியிருக்காங்க. காவல்துறை நாங்கள் இவ்வளோ பேர் அங்கே இருந்தோம், போனோம், வந்தோம், எல்லாம் அனுமதி வாங்கினோம், பார்த்தீங்கன்னா மின்சாரம் நிறுத்தப்படலை, எல்லா விஷயங்களுக்கும் ஆவணங்களை ரெடியாக தயார் செய்து வைத்து எல்லா ஆவணங்களையும் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தாங்க தமிழக வெற்றி கழகமும் அந்த கேரவனில் விஜய் அந்த கேரவனில் 4 புறமும் சிசிடிவி கேமரா இருந்திருக்கிறது. அந்த சிசிடிவி கேமராவில் யார் யாரெல்லாம் என்னென்ன பண்ணாங்க, முடிஞ்ச அளவு ரெக்கார்டான விஷயங்களை அவங்களும் எடுத்திருக்காங்க. சிபிஐட்டையும் கொடுத்துருக்காங்க. யார், சிபிஐயும் அதை பார்த்தீங்கன்னா பார்வையிட்டிருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை ஒட்டுமொத்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அவங்கள்ட்ட கொடுத்துருக்காங்க. அப்போது அதில் நடந்த சம்பவங்கள்லாம் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குங்க, அதையும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க.
யாரெல்லாம் காலில் போட்டு மிதிச்சா, தள்ளி விட்டது, போனது வந்தது, இது எல்லாத்தையுமே அவங்க சொல்லியிருக்காங்க. முக்கியமா காவல்துறை வந்து தடியடி நடத்தினது தான் முதல் காரணம் அப்படின்னு சொல்லி 3 பேருமே குற்றம் சாட்டியிருக்காங்க. அப்ப இதெல்லாம் சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பதிவாயிருக்கு. இந்த கேரவான்ல இருந்து சிசிடிவி அந்த ஃபுட்டேஜ்ல பதிவாயிருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக ஒரு வாக்குமூலமும் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜும் ஒப்படைத்து விட்டார்கள். இப்போ அடுத்த கட்ட விசாரணை இன்றும், அதாவது நேற்றும் நடந்தது, இன்றும் தொடர்ந்து நடக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா 2ஆம் கட்ட தலைவர்களிடம் ஒட்டுமொத்தமா மேக்சிமம் வந்து ஒரு 90% பேர்கிட்ட வந்து விசாரணை வந்து முடிச்சுட்டாங்க. இப்போ தமிழக வெற்றி கழக அந்த 2ஆம் கட்ட தலைவர்களிடம் விசாரணை மேற்கொள்கிறார்கள். தேவைப்பட்டால் விஜய் அவர்களிடமும் விசாரணை மேற்கொள்ளுவாங்க அப்படின்னு ஒரு தகவலும் வெளியாகிருக்கிறது. அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். என்னதான் இருந்தாலுமே இந்த பொங்கல் வருவதற்குள்ள, பொங்கல் முடிந்து இந்த விசாரணை வந்து இதற்கான தீர்வு வந்து கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்போது வந்து விஜய் அவர்கள் வந்து காஞ்சிபுரத்துல தேர்தல் பரப்புரையாற்றும் போது மக்களுக்கு நான் என்னென்னலாம் செய்வேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னார். என்னன்னா, மக்களின் அடிப்படை தேவைகள் என்ன அப்படின்றதையும் சொல்லிட்டு, நான் வந்தா அந்த அடிப்படை தேவைகளை எப்படி பூர்த்தி பண்ணும் அப்படின்னு சொல்லும் விதமாக அவர் வந்து தேர்தல் அறிக்கையில் சில விஷயங்கள் நான் குறிப்பிடுறேன்னு சொல்லிட்டாருங்க. அது வந்து அனைவருக்கும் வீடு, அனைவர் வீட்லயும் பைக்கு, அனைவருக்கும் கல்வி, இப்படின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சமூக வலைதளங்கள்ல ஒரு விஷயம் பயங்கரமாக பரப்புரையாடிட்டு கொண்டு வருகிறார்கள். அது என்னன்னா, அனைவருக்கும் வீடுன்னா எத்தனை கோடி பேர் இருக்காங்க? அனைவருக்கும் பைக்னா எத்தனை கோடி பேர் இருக்காங்கங்க? அத்தனை கோடி பேருக்கும் எத்தனை கோடி? பார்த்தீங்கன்னா 7,00,000 கோடி, 8,00,000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு தினத்தந்தியில வந்து குறிப்பிட்ட விஷயங்களும், மற்ற ஊடகங்கள்ல குறிப்பிட்ட விஷயங்களையும் எடுத்துக்கொண்டும், சமூக ஊடகங்கள்ல சில பேர் ஒரு கால்குலேஷன் போட்டுக்கொண்டும் பரப்புரை செய்து கொண்டு வருகிறார்கள். நம்ம என்ன சொல்றோம்னா, விஜய் அவர்கள் வந்து அனைவருக்கும் சொல்லிட்டாரு. இப்ப அனைவருக்கும் வீடு இருக்கவங்க எப்படி தருவாங்க? இப்ப பைக்கு அனைவருக்கும் சொல்லிட்டாங்க. பைக்கு எல்லாத்து வீட்லயும் இருந்தா எப்படி தருவாங்க? இப்ப வந்து டிராக்டர் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, 4 சக்கர வாகனம் இருக்கவங்களுக்கு வீடு கிடையாதுன்னு சொல்லி, இந்த பிஎம்ஐ வீடு, மோடி வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வீடும் சரி, கேகே இல்லம், அதாவது கலைஞர் கனவு இல்லமும் சரி, அது தரமாட்டாங்க. அது தரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்கெல்லாம் ஒரு கால்குலேஷன் போட்டு சட்டத்துக்கு உட்பட்டு இந்த மாதிரி யாரெல்லாம் வாழ்வாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறாங்க, அடிப்படை வசதிகள் இல்லாம இருக்காங்க, அவங்களுக்கு தராங்கன்னு சொல்லி தந்துகிட்டு இருக்காங்களே. அப்ப விஜய் வந்ததுக்கு அப்புறம் வீடு இருக்கவங்கலாம் திருப்பி வீடு, பைக் இருக்கவங்கலாம் பைக்கு, பார்த்தீங்கன்னா கல்வி எல்லாத்துக்கும் போய் சேரணும். அதாவது எல்லாருமே வந்து டிகிரி படிச்சிருக்கணும்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தர் வீட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா அரசு வேலை இருக்கணும் அப்படின்லாம் சொல்றாரு. அப்ப எல்லாத்து வீட்லயும் அரசு வேலைன்னா, இப்போ 1,00,00,000 பேர் மேல வந்து அரசு வேலை செஞ்சுட்டு இருக்காங்களா? அவங்க வீட்ல இன்னொருத்தரும் வந்து குடுப்பாங்களா? எப்படி ஒரு செய்திய வந்து பரப்புரை செய்றாங்கன்னு பாருங்களேன். ஏன்னா விஜய் வந்து ஒழித்து கட்ட வேண்டும், அழித்தொழிக்க வேண்டும், ஓட விட வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்திலே செயல்படுற மாரி இருக்கு. ஏன்னா, அவர் கொள்கை ரீதியாக ஒரு விஷயத்தை வந்து எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார். அவருக்கு அரசியல் தெரியுது, தெரியல அப்படின்னு ஒரு விஷயம் வந்து இருக்கட்டும். நம்ம சொல்லிக்கலாம். ஆனா உங்களுக்கு எல்லாமே அரசியல் தெரியுமா? மக்கள் வலிகள்லாம் தெரியுமா? மக்களின் பார்த்தீங்கன்னா, இந்த வறுமை கோட்டு கீழ இருக்கவங்கள வலிகள்லாம் உங்களுக்கு தெரியுமா? அரசு அறிவிக்கிற விஷயங்கள் எல்லாம் போகுதா? இங்க ஊழல் நடக்கவே இல்லையா? லஞ்ச லாவணியங்கள் நடக்கவே இல்லையா? இப்படின்ற கேள்வி கேட்டா, இதுக்கு முன்னாடி ஆண்டு கொண்டிருந்த அரசும், தற்போது ஆண்டு கொண்ட அரசும் வந்து பதில் சொல்லுவாங்களா? கண்டிப்பா சொல்ல முடியாது. அதனால வந்து விஜய் அறிவித்த அந்த உத்தேச தேர்தல் பார்த்தீங்கன்னா, பட்டியல்ல இருந்து சில விஷயங்கள் வந்து யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு தான். இது வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னா கண்டிப்பா செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா ஊழல் அவ்வளோ நடந்திருக்குது. கனிம வளங்கள்லாம் அவ்வளோ எடுத்துட்டு போயிருக்கீங்க. மணல் எவ்வளோ அள்ளியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கால்குலேஷன் போட்டு சொல்றாப்புல. ஊடகங்கள்ல வந்திருந்தாலும் விஜய் அவர்களும் சொல்றார் அப்படின்னு நம்மளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான் வச்சுங்களேன். அதே மாதிரி தான் கரூர்ல நடந்த சம்பவங்களையும் சமூக ஊடகங்கள்ல சிபிஐ விசாரணையில் பார்த்தீங்கன்னா புனையப்பட்டு பார்த்தீங்கன்னா பரப்புரை செய்து வருகிறார்கள். அதே மாதிரி காஞ்சிபுரத்திலும் பார்த்தீங்கன்னா அவர் இந்த தேர்தல் பார்த்தீங்கன்னா உத்தேச பட்டியல்ல சொன்ன விஷயங்களையும் தவறாக, அதாவது இவங்கெல்லாம் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு வந்து அறிவிப்பு வெளியிடுவாங்களாம். விஜய் வந்து இதுக்கு தெளிவுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டா திருப்பி சொல்ல போறாப்புல. அப்ப சொல்லும்போது அவர் சொல்ற விஷயங்கள் இதுதான் கன்ஃபார்மு, இதுதான் உறுதி அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து கால்குலேஷன் போட்டு அடுத்த வீடியோக்கள்லாம் நீங்க வந்து பரப்புரை செய்யலாமே. ஆனால் அது மாதிரி செய்ய மாட்டார்கள். இதற்கு விடை வந்து அடுத்து எங்க வந்து விஜய் வந்து தேர்தல் பரப்புரை ஆற்றுறாரோ, இல்ல அடுத்த வீடியோ ஏதாவது வெளியிடுறாரோ, அதுல கன்ஃபார்ம் செய்யப்பட்டதுக்கப்புறம் இது புஷ்ஷுன்னு போயிடும். இதே மாதிரி தான் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததிலிருந்து தற்போது வரை ஒவ்வொரு விஷயம் புஸ்ஸு புஸ்ஸுன்னு தான் போயிட்டு இருக்கு.
இங்கே இஸ்ஸு புஸ்ஸு தஸ்ஸு அப்படின்றதெல்லாம் வந்து சத்யராஜோட வசனம். அதுவும் அரசியல் வசனம் தாங்க. அந்த மாதிரி தான் அரசியல் போயிட்டுருக்கு. மக்களுக்கான அரசியல் யாருமே பேசுறதில்ல அப்படின்ற ஒரு வருத்தத்தோடு தான் நம்ம இந்த பதிவை போடுறோம். கண்டிப்பாக இந்த 2026 தேர்தலில் விஜயோட பயணங்களும் விஜயோட வருகையும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது தான் உண்மை. இந்த மாதிரி அடுத்தடுத்து தமிழ்நாட்டிலும் உலகத்தில் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் தொடர்ந்து அலசுவோம், தொடர்ந்து பேசுவோம், தொடர்ந்து தமிழ் தேசிய குரலுடன் இணைந்திருங்கள். நன்றி.